என்ன அத்தை நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கலாம்ல. மீனாட்சி வரலன்னா என்ன ஆயிருக்கும்? அப்பத்தா பாத்தியா, என் பொண்டாட்டி தான் சூப்பர் ஹீரோ மாதிரி வந்து உன்னை காப்பாத்திருக்கா. நீ எல்லாம் என்னை காப்பாத்தி நான் உன் புண்ணியத்துல வாழ்ற நிலைமை வந்துருச்சுன்னு நினைக்கிறப்பவே எனக்கு அசிங்கமா இருக்கு. நீ எனக்கு உதவி பண்ணதுனால நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் மட்டும் நினைச்சிடாத. சரி தள்ளுடா. அந்த பண்டு இருக்குல்ல, அப்பத்தான் நாக்குலயே ஒண்ணு போட்டிருக்கணும். என்ன பாய பத்தியா? வாங்க அத்தை வாங்க போலாம். வெட்டியா பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம போய்க்கு அந்த ட்ரம் எடுத்துட்டு வா. ஏய், என்ன எடுபுடின்னு நினைச்சியா? நீ எடுபடி வேலைக்கு கூட லாக்கி இல்லைன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. யோ, யார் யா நீ? என்ன இவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்க? வாசுதேவன் சார், நீங்க ஏன் சார் இங்க வந்தீங்க? இவ்வளவு நேரம் போனை போட்டு தொல்லை பண்ணிட்டு இருந்தீங்க, இப்ப நேர்ல வந்து தொல்லை பண்ணலான்னு வந்துட்டீங்களா? அதனால ஒரு வேலையும் உருப்படியா பண்ண முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதான் நானே களத்துல இறங்கிட்டேன். சார், மாசு மகாலிங்கத்தை பத்தி என்ன நினைச்சீங்க? வெட்டுன்னு நினைச்சேன். மாசுன்னு ஒரு பட்டம் வேற, பேசாம தூசுன்னு வச்சுக்க. சார் சார், என்ன சார் என் ஆளுங்க முன்னாடியே அசிங்கப்படுத்துறீங்க? நான் வேலையை முடிச்சுட்டு வரேன்னு சொன்னல சார். கிழிச்ச அதான் நீ கொண்டு வந்த ஊசியெல்லாம் சதஞ்சிடுச்சுல்ல. இனிமே நீ ஒன்றும் புடுங்க வேணாம், நான் சொல்றத மட்டும் செஞ்சா போதும். இந்த ட்ரம் எடுத்துட்டு என் பின்னால வா. அம்மா, அந்த பக்கம் தண்ணி இருக்கு, நான் போய் கழுவிட்டு வந்துடுறேன். ஏய், நானும் வரேன், வா. மா, பாப்பலாம். இல்லம்மா, நீங்க எல்லாரும் முன்னாடி நடங்க, நான் வந்துடுறேன். நான் இருந்து கூட்டு வரேன். சரி. நீங்க போங்க. நீ ஒன்னும் வர வேணாம், எனக்கு வர தெரியும், நீ போ. ஒரு பாதுகாப்புக்கு வேணாமா? யோ சாமி, நீ இல்லனா தான் நான் பாதுகாப்பா இருப்பேன். போ. ஜீவா, வம்பிழுத்துட்டு இருக்காதையா, வாயா போலாம். ஏமா ஏமா என்னையே சொல்லிட்டு இருக்க? வாங்க. தம்பி, ஜீவா, அவன் கோவத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. நீங்க வாங்க, நம்ம போலாம். சரி சம்மந்தி, நீங்க எல்லாரும் போங்க, நான் மீனாட்சிக்கு வெயிட் பண்றேன். சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். வரேன். நீங்க முன்னாடி போங்க, நான் அவனை கூட்டிட்டு வரேன். தேனு இரு, வந்துடுறேன். சரி மாப்பிள்ள. சார் என்ன பண்ணலாம்? இதான் சரியான டைம். அவளே வந்து மாட்டிக்கிட்டா. வாங்கடா. வாங்கடா. தேனு, நான் அவளை போய் பார்த்துட்டு வரேன். இந்தா பேக்கை பிடிச்சிக்கோ. சரி, மாப்பிள்ள வந்தாருன்னா சொல்லு. டேய், புடுறா. விட்றா. சீக்கிரம் தூக்கி வா. வாங்கடா, சீக்கிரம் வாங்கடா. நல்லா புடிடா. மனோ, நீ கூட்டு கிளம்பு, நான் மீனாட்சி கூட்டு வந்துடுறேன். பார்த்து போங்க. ஜீவா, வீட்டுக்கு வந்துடுறா. நேரா கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு தான்ப்பா போகணும், வேற எங்கேயும் போயிடாத. மா, நேரா வீட்டுக்கு தாம்மா வருவோம். தம்பி, நீங்க போனீங்கன்னா அவ உங்களை ஏதாவது... நீ ஏன் வந்து என்ன திட்டுவா? எனக்கு தெரியாதா? இல்லப்பா, கோவப்படுவா. நான் சாந்தமா பேசி கூட்டு வந்துடுறேன்.
கவலையே படாதீங்க. நீங்க போங்க அத்தை. பத்திரம்ப்பா. நீங்க ஏறுங்க. சரி ஜீவா. பாத்துமா. சரிம்மா. டேய் ஜீவா, பைக்ல ஒண்ணா வரணும்னு மீனாட்சியை வெயிட் பண்ண சொன்னியா? ஏய், நான் சொன்னா கேக்குறவளா அவ? நீ வேறயா? ஏங்க பாட்டி திட்ட போறாங்க. ஆ ஜீவா, மீனாட்சியை கூப்பிட்டுட்டு சீக்கிரம் வந்துரு. சரி மந்தினி, நீங்க போங்க. டேய் பாத்து வாடா. நீங்க வாங்க. தேனு வா ஏறு. என்னாச்சு? அண்ணா, என்ன பாப்பா, என்ன வேணும்? அந்த அக்காவை தேடுறீங்களா? ஆமாம் பாப்பா. நீ பாத்தியா? அந்த மஞ்சள் கலர் சாரி போட்ட அக்காவை நீ பாத்தியா? பார்த்தேன். எப்போ, எங்க போனாங்க? அந்த அக்காவை 2 மாமா ஒரு ப்ளூ கலர் ட்ரம்குள்ள தூக்கி போட்டாங்க. அப்புறம் இந்த பக்கமா தூக்கிட்டு போயிட்டாங்க. சரி பாப்பா, நீங்க போங்க. பாத்தியா பாத்தியா, பார்த்து தூக்குங்க, பார்த்து தூக்கிட்டு போங்க. மீனாட்சி! ஹலோ 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 மீனாட்சி! ஜீவா, ஜீவா, எங்க இருக்க மீனாட்சி? எங்கன்னு தெரியல ஜீவா. ஒரே ஒரே இருட்டா இருக்கு. எதுலயோ போட்டு என்ன அடிச்சு வச்சிருக்காங்க. ஏதோ ட்ரம் மாதிரி இருக்கு. தட்டினாலும் யாரும் திறக்க மாட்டேங்கிறாங்க. பயமா இருக்கு ஜீவா. தயவு செஞ்சு என் மீனாட்சி என்கிட்ட கொடுத்துரு முருகா. ப்ளீஸ், என் மீனாட்சி என்கிட்ட கொடுத்துரு. ஜீவாக்கு லைவ் லொகேஷன் அனுப்பிடலாம். மீனாட்சி லைவ் லொகேஷன் அனுப்பி வச்சிருக்கா. முருகா, ரொம்ப நன்றி முருகா. இன்னையோட என்ன பிடிச்சி தொல்லை விட போகுது. இவ செத்துட்டா அதுக்கப்புறம் எதுக்கு நான் பயப்படணும்? பயப்படவே தேவையில்லை. டேய், கோயில்ல சும்மா பார்த்ததுக்கே முறைச்சான்ல இவ புருஷன். இப்ப என்ன பண்ணுவான்? அதை விட பெரிய காமெடி, படியில இருந்து தூக்கிட்டு வரும்போது அவன் தானே ஹெல்ப் பண்ணி விட்டான். நேரம் எங்கேயோ மூலையில் உட்காந்து அழுதுட்டு இருப்பான்.